வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப் போகும் விஷயம் மிகவும் எளிமையானது போல தோன்றும். ஆனால் அதை உண்மையில் புரிந்து கொண்டவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். அது விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் புத்தர் தன் சீடர்களுடன் காட்டில் நடந்து கொண்டிருந்தார். மழைக்குப் பிறகு நிலம் ஈரமாக இருந்தது. ஒரு இடத்தில் ஒரு மரக்கிளை உடைந்து கீழே கிடந்தது. புத்தர் அந்த கிளையை எடுத்தார். அதை மெல்ல வளைத்தார். அது உடைந்து போனது. பின்னர் அருகில் இருந்த ஒரு பச்சை கிளையை காட்டினார். அதை வளைத்தார். அது வளைந்தது, உடையவில்லை. புத்தர் கேட்டார், எது பலமானது? சீடர்கள் சொன்னார்கள், வளைந்தது பலமானது. புத்தர் சிரித்தார். வளைந்துவிட தெரிந்ததே பலம். இறுக்கமாக பிடித்து நிற்பதே பலவீனம். நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் இதே சட்டம். இறுக்கமாக பிடித்து வைத்திருப்பது நம்மை உடைக்கும். தளர்த்துவது நம்மை காப்பாற்றும். நாம் என்னென்ன பிடித்து வச்சிருக்கிறோம் தெரியுமா? பழைய வார்த்தைகள், ஒரு நபரின் மறுப்பு, ஒரு தோல்வி, ஒரு தவறு, ஒரு உறவு, ஒரு எதிர்பார்ப்பு. அவையெல்லாம் போய்விட்டது. ஆனால் நாம் இன்னும் அதை பிடித்து வைத்திருக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் பழைய தண்ணீர் நிறைந்திருந்தால் புதிய தண்ணீர் ஊற்ற முடியுமா? முடியாது. முதலில் காலி செய்ய வேண்டும். வாழ்க்கையும் அதே மாதிரி. ஒரு சீடர் புத்தரிடம் கேட்டார், எப்படி மன அமைதி கிடைக்கும்? புத்தர் சொன்னார், நீ பிடித்து வைத்திருப்பதை கவனிக்க ஆரம்பி. அவன் சொன்னான், நான் எதையும் பிடிக்கவில்லை. புத்தர் ஒரு மண்கட்டியை எடுத்தார். அதை கையில் இறுக்கமாக பிடித்தார். சில நிமிடம் கழித்து கேட்டார், இது இப்போது சுமையா இல்லையா? சீடர் சொன்னான், ஆம், சுமை. புத்தர், நீ பிடித்ததால் தான் அது சுமை. நண்பர்களே, விஷயம் சுமை இல்லை, பிடித்திருப்பதே சுமை. ஒரு நிகழ்வு 5 நிமிடம்தான் நடந்தது. ஆனா அதை 5 வருடம் மனதுல ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது நடந்தவரை விட நாம் தான் நம்மை அதிகம் காயப்படுத்துகிறோம். ஒரு நதி ஓடுகிறது. அதன் பாதையில் கல் வந்தால் அது கல்லை தள்ளி போட முயற்சிக்காது. அதை சுற்றி ஓடும். அதனால் தான் அது கடலை அடைகிறது. நாம் என்ன செய்கிறோம்? இது என் வழிதான் இருக்க வேண்டும். அவர் இப்படித்தான் நடக்க வேண்டும். இது இப்படித்தான் முடிக்க வேண்டும். இந்த இப்படித்தான் என்பதே நம்மை சோர்வடைய செய்கிறது. புத்தர் சொன்னார், எதிர்பார்ப்பு அதிகமான இடத்தில் அமைதி குறையும். விட்டுவிடுவது என்றால் அதை தூக்கி எறிவது அல்ல. அதை புரிந்து கொண்டு தளர்த்துவது. ஒரு பறவை வானத்தில் பறக்கிறது. அது காற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்காது. அதை பயன்படுத்திக் கொள்கிறது. நீங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். அதனால்தான் சோர்வாக இருக்கிறீர்கள். ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இதை பிடித்து வைத்திருப்பதால் எனக்கு அமைதி வருகிறதா? அல்லது அழுத்தமா? அமைதி இல்லை எனில் அதை தளர்த்த நேரம் வந்துவிட்டது. பலர் சொல்வார்கள், நான் விட்டுவிட்டால் நான் தோற்றுவிட்டேனா? இல்லை. சில சமயம் விடுவதுதான் வெற்றி. நீங்கள் ஒரு கயிறு இழுக்கும் போட்டியில் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எதிரே யாரும் இல்லை. நீங்கள் மட்டும் இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சோர்வடைவீர்களா? ஆம். அதே மாதிரி பல சண்டைகள் ஒரு தரப்பாக மட்டுமே நடக்கிறது. நீங்கள் விடும்போது அது உடனே முடிந்துவிடும். ஒரு சிறிய கதை. ஒரு மனிதன் ஒரு கண்ணாடி குவளை எடுத்துக்கொண்டு அதை எப்பொழுதும் கையில் வைத்துக் கொண்டிருந்தான். யாராவது கேட்டால், இது விலை உயர்ந்தது என்று சொல்வான். ஒரு நாள் அது கீழே விழுந்து உடைந்தது. அவன் உடைந்து அழுதான். அருகில் இருந்த ஞானி சொன்னான், நீ அதை பயன்படுத்தவில்லை, நீ அதை பாதுகாத்தாய். அதனால் அது உன்னை ஆட்சி செய்தது. நண்பர்களே, நாம் பல விஷயங்களை அனுபவிக்கவில்லை, பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகள் கூட அப்படித்தான். அன்பு என்ற பெயரில் பிடித்து வைத்திருக்கிறோம். பயம் என்ற பெயரில் கட்டி வைத்திருக்கிறோம். உண்மையான அன்பு சுதந்திரம் தரும். பற்று பயம் தரும். ஒருவர் உங்களுடன் இருக்கிறார் என்றால் அது தேர்வு. அதை கட்டாயமாக்காதீர்கள். விட்டு விடுவது மறந்து விடுவது அல்ல. அது இது நடந்தது, ஆனால் இப்போது நான் முன்னேறுகிறேன் என்று சொல்வது. நாம் குழந்தையாக இருந்தபோது ஒரு பொம்மை உடைந்தால் அழுவோம். இப்போது பார்த்தால் அது நினைவுக்கு கூட வராது. இன்று நீங்கள் அழும் விஷயம் நாளை ஒரு நினைவுதான். அப்படியானால் ஏன் இவ்வளவு இறுக்கம்? புத்தர் கூறினார், எல்லாமே மாறுகிறது. மாறாதது எதுவும் இல்லை. மாறும் விஷயத்தை நிரந்தரமாக பிடிக்க முயற்சிப்பதே துன்பம். இப்போது ஒரு பயிற்சி. உங்கள் மனதில் அதிகம் சுற்றும் 3 விஷயங்களை நினைச்சு பாருங்கள். ஒரு நபர், ஒரு சம்பவம், ஒரு வருத்தம். இவற்றை மனதில் சொல்லுங்கள். நான் உன்னை விடுகிறேன். முதலில் அது பொய்யாக தோன்றும். பிறகு மெதுவாக உண்மையாகும். விட்டு விடுவது ஒரே நாள் வராது. அது ஒரு தசை போல பயிற்சியில் வளர வேண்டும். தினமும் சிறிய விஷயங்களில் தொடங்குங்கள். பயனில்லாத ஒரு பொருள் தானமாக கொடுங்கள். தேவையில்லாத ஒரு மெசேஜ் டிலீட் செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் வலிக்கும் நினைவு எழுதி கிழியுங்கள். சுவாச பயிற்சி செய்யுங்கள்.
உள்ளிழுக்கும் போது ஏற்றுக்கொள்கிறேன், வெளிவிடும் போது விடுகிறேன். இதை 10 முறை செய்யுங்கள். மனம் மெதுவாக தளரும். ஒரு சீடர் புத்தரிடம் கேட்டார், எப்படி நான் சுதந்திரமாக இருப்பேன்? புத்தர் சொன்னார், உன் மனதில் யாரும் குடியிருக்க விடாதே. அதாவது, அவர்கள் செய்ததை நினைத்து நீ தினமும் துன்பப்படாதே. அவர்களுக்கு ரெண்ட் ஃப்ரீ இடம் கொடுக்காதே. நீங்கள் யாரையாவது மன்னிக்கும் போது அவர்களை விடுவிப்பதில்லை, உங்களை விடுவிக்கிறீர்கள். நீங்கள் விட்டுவிடும்போது மனம் இலகுவாகும், உடல் தளரும், தூக்கம் மேம்படும், உறவுகள் இயல்பாகும், சிரிப்பு திரும்பும். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு ஓடும் மேகம். நீங்கள் அதை கட்டி வைக்க முடியாது, ஆனால் அதை ரசிக்க முடியும். இன்று ஒரு முடிவு எடுக்குங்கள். என்னை சோர்வடைய செய்பவை நான் விடுவிக்கிறேன், என்னை வளர்க்கிறவை நான் வைத்துக் கொள்கிறேன். நண்பர்களே, விட்டுவிட கற்றுக்கொள்ளும் மனிதன் தான் வாழ்க்கையை உண்மையாக புரிந்த மனிதன். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மரம் பழைய இலைகளை பிடித்து வைத்துக் கொள்ளாது, அது விடுகிறது. அதனால் தான் புதிய இலை முளைக்கிறது. ஆனால் நாம் மட்டும் பழைய காயம், பழைய வார்த்தை, பழைய தோல்வி, பழைய மனிதர், இதையெல்லாம் இன்னும் பிடித்துக்கொண்டு ஏன் வாழ்க்கை நகரவில்லை என்று கேட்கிறோம். நகராதது வாழ்க்கை இல்லை, நகர விடாதது நம்முடைய பற்று. ஒரு உண்மை, நீங்கள் பிடித்து வைத்திருப்பது உங்களை காப்பாற்றுவதில்லை, அது உங்களை கட்டி வைத்திருக்கிறது. நீங்கள் ஒருவரை மறக்க முடியவில்லை என்றால் அவர் இன்னும் உங்கள் மனத்தில் இல்லை. நீங்கள் அவருடைய நினைவில் சிக்கியிருக்கிறீர்கள். விட்டுவிடுவது என்றால் அவரை வெறுப்பது அல்ல, அவரை சாபிப்பது அல்ல, அவரை தள்ளி விடுவதும் அல்ல. அவர் உங்களின் உள்ள அமைதியை மேலும் காயப்படுத்த அனுமதிக்காமல் இருப்பது. நீங்கள் உங்கள் மனதுக்கு ஒரு கதவு போட வேண்டும். எல்லாரும் உள்ளே வர முடியாத கதவு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அன்பு கொடுக்கலாம், ஆனால் அமைதியை இழக்கக்கூடாது. பலர் கேட்கிறார்கள், நான் விட்டுவிட்டால் அவர்கள் ஜெயித்து விடுவார்களா? இல்லை, நீங்கள் விட்டுவிட்டால் போராட்டமே முடிந்துவிடும். போர் இல்லாத இடத்தில் யார் ஜெயித்தார், யார் தோற்றார்? அங்கே அமைதி மட்டும் இருக்கும். ஒரு கிண்ணத்தில் மண் கலந்த நீர் இருந்தால் அதை அடிக்கடி குலுக்கினால் அது தெளிவாகுமா? இல்லை. அதை அப்படியே விட்டுவிட்டால்தான் அது மெதுவாக தெளிவாகும். அதேபோல் மனமும் சில சமயம் தீர்வு செய்வதில் இல்லை, விட்டு விடுவதில். நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் தேட வேண்டிய அவசியமில்லை. சில பதில்கள் நீங்கள் விட்ட பிறகுதான் தெரியும். ஒரு கதவு மூடும்போது நீங்கள் அதையே தள்ளிக்கொண்டே இருந்தால் புதிய கதவு திறந்திருப்பதை பார்க்க முடியாது. விட்டுவிடுவது வாழ்க்கைக்கு ஆம் சொல்லுவது. நீங்கள் கவனித்தீர்களா? பிடித்து கொண்ட மனிதன் எப்போதும் பதட்டமாக இருப்பான், விட்டுவிட்ட மனிதன் எப்போதும் இலகுவாக இருப்பான். ஏனெனில் ஒருவன் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறான், மற்றொருவன் நம்பிக்கையுடன் அனுமதிக்கிறான். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் குறையும். நீங்கள் யாரையாவது பிடித்து வைத்தால் அவர்கள் தப்பிக்க முயல்வார்கள். நீங்கள் விடுவித்தால் அவர்கள் திரும்பி வரலாம், அல்லது அமைதி திரும்பி வரும். இரண்டும் லாபம்தான். நீங்கள் இழந்ததை எண்ணாதீர்கள், நீங்கள் கற்றதை எண்ணுங்கள். விட்டு விடுவது நினைவுகளை அழிப்பது அல்ல, அவற்றின் மீது இருக்கும் உங்கள் வலியை அகற்றுவது. ஒரு புத்திசாலி மனிதன் ஒவ்வொரு அனுபவத்தையும் சேமிக்க மாட்டான், அதை சுத்தம் செய்து விடுவான். மனம் ஒரு அறை போல, அதில் குப்பை நிறைய இருந்தால் புதிய ஒளி வராது. அதனால்தான் மன்னிப்பு என்பது மற்றவருக்கான பரிசு அல்ல, உங்களுக்கான விடுதலை. நீங்கள் யாரையும் மன்னிக்காமல் இருந்தால் அவர்கள் உங்கள் உள்ளே வாடகை இல்லாமல் வாழ்கிறார்கள். ஏன் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும்? இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்கள். எல்லாவற்றையும் இல்லை, ஒரு விஷயமாவது விட்டுவிடுங்கள். ஒரு பழைய கோபம், ஒரு பழைய உரையாடல், ஒரு பழைய எதிர்பார்ப்பு. சிறிய விடுதலை பெரிய அமைதிக்கு வழி. சுவாசத்தை கவனியுங்கள். உள்ளிழுக்கும் போது புதியது, வெளியே விடும்போது பழையது. உங்கள் உடலே ஒவ்வொரு நொடியும் விட்டுவிட கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் பிடித்திருந்தால் சுவாசிக்க கூட முடியாது. வாழ்க்கை சொல்லும் மிகப்பெரிய பாடம், விடுவி, அப்போதுதான் வாழ முடியும். ஒரு விஷயம் நினைவில் வை, நீங்கள் எல்லாராலும் நேசிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆனால் உங்களால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும்.